ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய புதுவாழ்வு எப்ரோன் சபையின் சார்பில் குடும்ப ஆசீர்வாத முகாம் ஒரு நாள் இன்று மாலை நாம் ஆரம்பிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தர் குடும்பத்தை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். குடும்பத்தை கொண்டுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆகவே ஒரு குடும்பத்தை குறித்ததான ஆண்டவருடைய கருத்தை முன்வைத்து இன்றைக்கு நம்முடைய புதுவாழ்வு எப்ரோன் சபையில் இந்த விசேஷித்த ஒரு நாள் இந்த மாலை வேளையில் ஆசீர்வாத குடும்ப முகாமை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இதற்காக மலேசியா தேசத்திலிருந்து அருமையான பாஸ்டர் ஸ்டீவன், அவருடைய மனைவி சிஸ்டர் பவுலின், அருமையான ரெவரண்ட் டேனியல் பெருமாள் மற்றும் அநேக சிறப்பு விருந்தினர்கள் வந்து எங்களை நம்முடைய சபையாரை உற்சாகப்படுத்துவதற்காக வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே இந்த விசேஷித்த முகாமுக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கட்டு உடைக்கிற ஜனம், கணவன் மனைவிக்குள்ளே காணப்படுகிற பயங்கரமான கட்டுகள், சில குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சில குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, பல விதத்தில் சந்தேகங்கள், பொருளாதார நெருக்கடிகள், வியாதிகள், வறுமைகள், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் முகமுகமாக பார்த்து பேசி அநேக ஆண்டுகள் ஆகிறது போல ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். ஒரே வீட்டில் இருப்பார்கள், தனித்தனியாக படுத்து உறங்குவது வழக்கம். ஆகவே இந்த சூழ்நிலையின் மத்தியிலே தான் இந்த ஒரு நாள் குடும்ப ஆசீர்வாத முகாமை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த முகாமை நிமித்தம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்புறவு உண்டாகும், தேவனுடைய அன்பு உண்டாகும், தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு குடும்பமாக செய்ய அவர்கள் முற்படுவார்கள் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். God be with you. Body. சரீரம். Genesis chapter 2 verse 7. Can we turn to that? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, one day ஒரு நாள் ஒன்று வருகிறது, we will receive an incorruptible body. ஒரு நாள் ஒன்று வருகிறது, மாற்றப்படத்தக்கதான, அதாவது மாற்ற முடியாத ஒரு சரீரம் நமக்குள்ள உருவாக போகிறது. The body that will never die anymore. Hallelujah. அந்த சரீரம் சாகா வரம் பெற்ற ஒரு சரீரம். The body that has no more sickness. Hallelujah. அந்த சரீரத்திலே வியாதி என்பது இல்லை. அது இப்போ இல்ல, நான் சொல்றது நித்தியத்தை குறித்து அவங்க சொல்றாங்க. No more pain. Hallelujah. வலி இல்லாத, வேதனை இல்லாத, துன்பம் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்வு அங்க நித்தியம்தான். அந்த வீட்டுக்கு தலையாக இருக்கிறார். தலைன்னா எல்லா அதிகாரத்துக்கும் உட்பட்டவர்கள் என்பதை மாத்திரமல்ல, அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அங்கு காண்பிக்கிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் அவர் இருப்பது நிமித்தத்தினால தான் நாம் சபையாய் இருக்கிறபடினால தேவன் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். கெட் ரெஸ்பெக்ட். அவன் கணவனுக்கு முழு மரியாதை, முழு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுக்க பழகி